ஸோ மிதுன ராசி அதிபன் வந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறது பயணம், பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். இது நார்மலாக சொந்த பந்தங்கள்கிட்ட மிதுன ராசிக்காரங்க சந்திராஷ்டமம் வந்து பேசக்கூடாது, அவ்வளோதான். நான் 5-12 கூடிய சுக்கிரனோட பொசிஷன் ராசியில் இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லும். ரொம்ப நாளாக இருந்த கவலைகள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% பாசிட்டிவாக தான் இருக்குது. செவ்வாய் இருக்கும்போது நார்மலாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் உடல் ரீதியான, குறிப்பாக நம்மளோட தாய்க்கு பகல் கூட அவங்களுக்கு இரவு தைரியம் ஜாஸ்தி வரக்கூடிய தன்மை இருக்கும். வணக்கம். ஆகஸ்ட் மாத கிரக சஞ்சாரங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் என்று சொல்லக்கூடிய 4 கோண ராசிகளும் உபயராசிகள். உபயராசியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அவங்க வந்து யாரோடு சார்ந்து தான் இருக்கக்கூடிய ராசிகள் தான் இந்த 4 ராசிகளும். இந்த 4 ராசியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. எந்த கிரைசஸையும் விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய, மற்றவங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். லேர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் தே ஆர் வெரி குட் லேர்னர். டக்குன்னு லேர்ன் பண்ணுவார். ரொம்ப ஒரு அடாப்டபிலிட்டி ஜாஸ்தி இருக்கக்கூடிய ராசிகள் தான் இவங்க, இந்த மிதுன ராசி. இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடியது, இவங்களுக்கு இயல்பாகவே இவங்களுக்கு ரொம்ப நிறைய நட்பு ஓட்டங்கள் சீக்கிரமாக பில்டப் ஆகும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புதனோட தன்மையினாலே ஒரு விஷயம் ஒரு நட்பாக பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு ராசி தான் புதனோட கிரகமே அதுதான். புதனுக்கு ஒரு பேருண்டு. அவன் கவிஞன், நகைச்சுவையாளர், எழுத்தாளன், ஜோதிடன், கவிஞன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உள்ள கிரகம்தான் புதன். ஒரு அலித்தன்மையுள்ள கிரகமானாலும் பயங்கரமான ஆற்றல் உள்ள கிரகம்தான் புதன். அப்போ அந்த புதனுக்கு அதிபன் தான், அந்த புதனும் தான் அந்த மிதுன ராசிக்கு அதிபன், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபன். ஸோ அந்த உபயராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபனான புதன் வந்து ராசிக்கு 2ஆம் வீடான கடகத்தில் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இப்போ அஸ்தங்கம்லாம் விட்டு நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்போ ஆயில்யத்தில் பயணிச்சிட்ருக்கு. அது போகும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த இதில் போயிடும். அந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் தான் அது கடகத்திலிருந்து சிம்மத்தில் பயணிக்கும். ஸோ மிதுன ராசி அதிபன் வந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறது பயணம், பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லது தான். அடுத்து மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் 2 கூடியவனான சந்திரனோட பொசிஷனை நம்ம பார்க்கணும். 2 கூடியவனான சந்திரன் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமன்றது, அந்த சந்திராஷ்டமம் தான் நம்ம மெயினாக பார்க்கணும் ராசியை பொறுத்த வரைக்கும். காரணம் சந்திரனோட பயணம்ன்றது 2.25 நாள் தான், அது போயிட்டே இருக்கும். நம்ம மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2 கூடிய கடகத்துக்கு அதிபரான சந்திரன் வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணத்தினோட 4 பாதங்கள், அவிட்டத்தினோட பாதம் சேர்ந்து வரக்கூடியதான உங்கள் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீஷத்துக்கு உத்திராடவும், திருவாதிரைக்கு திருவோணமும், புனர்பூசத்துக்கு அவிட்டவும் தான் சந்திராஷ்டமம். அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ நார்மலாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் மெயினாக பார்க்குறது 2 குடும்பஸ்தானாதிபன், 2 கூடியவன். இப்போ நார்மலாக சொந்த பந்தங்கள்கிட்ட மிதுன ராசிக்காரங்க சந்திராஷ்டமம் வந்து பேசக்கூடாது, அவ்வளோதான். மெயினாக பார்க்க வேண்டியது அதுதான். 2வது வார்த்தை யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. ஒரு விஷயம் நம்ம சந்திராஷ்டமத்தில் வார்த்தை கொடுத்தா அது செயல்படுத்த முடியாமல் தடுமாறும். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் மிதுன ராசிக்காரங்க. அதான் அதோட சூஷ்மமே. மிதுன ராசிக்கு 2 கூடியவன் அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு ஆளுக்கு கொடுத்தா, இப்போ கடன் வாங்கணும்னு வச்சுங்களேன், மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் வந்ததுக்கு அந்த கடன் உங்களுக்கு கரெக்டான டைமில் திருப்பி கொடுக்க முடியாது. அதான் அதனோட சூஷ்மம், வேற ஒன்றும் இல்லை. அதான் நம்ம பார்த்துக்கலாம், அதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்து ராசிக்கு 3 கூடியனான சூரியனோட பொசிஷன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் கடகராசியிலும், அதுக்கப்புறம் வந்து 3ஆம் இடத்திலும். அது நியூட்ரலான பொசிஷன் தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். சூரியனோட பொசிஷன் அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. அடுத்து ராசிக்கும் 4 கூடிய அதிபரான புதனை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டது. அடுத்து ராசிக்கு 5-12 கூடிய சுக்கிரனோட பொசிஷன் ராசியில் இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 5ஆம் இடத்துக்கும் 12 கூடிய சுக்கிரனோட பொசிஷன் ரொம்ப சிறப்பான. அப்போ புத்திஸ்தானம், அயனசேன பக்ஷ மோகஸ்தானங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல உறக்கம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த கவலைகள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்து அடுத்த ஆகஸ்ட் மாதம். ஏன்னா சுக்கிரன் வந்து ராசியில் ரொம்ப 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 பாசிட்டிவான பொசிஷன் தான் ராசியில் இருக்கிறது. அடுத்து ராசிக்கு 6-11 கூடிய செவ்வாயோட பொசிஷன். 6-11 கூடிய செவ்வாயோட பொசிஷன் வந்து 4ஆம் இடத்தில் இருக்குது. நார்மலாக வந்து கன்னியா ராசியில் இந்த மிதுன ராசிக்கு கூடிய செவ்வாய் இருக்கும்போது நார்மலாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் உடல் ரீதியான, குறிப்பாக நம்மளோட தாய்க்கு இல்லைன்னா நம்ம வீடு சம்மந்தமான செலவு இதெல்லாம் இழுத்து வைக்கக்கூடிய காலகட்டம். என்ன 6 கூடியும் போய் 4ஆம் இடத்துலேருந்து நம்ம தொல்லை பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் தான் அந்த 4ஆம் இடம். அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து மிதுன ராசிக்கு 7-10 கூடிய குருவோட பொசிஷன். அப்போ 7ஆம் இடம் 10 கூடிய குருவோட பொசிஷன்ன்றது இப்போ ராசியில் இருக்கிறது. இப்போ ராசியில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னால் மிதுன ராசிக்கு ரொம்ப கூடிய பாபி தான். உபயத்துக்கு 7ஆம் இடம்ன்றது மாரகம்னு சொல்லும். அது கேந்திராதிபத்திய தோஷம் என்று வரும் சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு அதிபனான குரு.
ராசியில இருந்து இப்போ ராகு காலிலிருந்து சண்டால யோகம் பெறுறார். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 25 வரைக்கும் சேஃபான காலகட்டம் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகஸ்ட் வரைக்கும் அந்த திருவாதிரை இருக்கிறனால கெடுதல் பண்ண மாட்டேன், நியூட்ரலாக இருக்கும். அதனால் அதை பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து ராசிக்கு 8, 9 கூடிய சனியோட பொசிஷன் நம்ம பார்க்கணும். அப்போ மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபனான மரத்து அதிபனான சனியும் கும்பத்துக்கும் சனிதான அதிபன். அவர் அந்த ராசிக்கு 8, 9லேருந்து 10ஆம் இடத்தில் பயணிக்கிறார். ஆனால் இப்போ சனி வக்கரமாக இருக்குது. அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வக்கரமான சனி என்பது கிட்டத்தட்ட நியூட்ரல் பொசிஷனில் தான் இருக்கும். அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லாத நியூட்ரல் பொசிஷன் தான் சனியோட பொசிஷனில் இருக்கும். அதனால் அதை பற்றியும் இப்போ சனி தசையோ மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடந்தாலும் நார்மலாக 10ஆம் இடத்துலேருந்து தொல்லை பண்ண நினச்சா கூட இப்போ வக்கரமாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய ஒரு 4 மாத காலகட்டம் வக்கரமாக இருக்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோட பொசிஷன், புதனோட பொசிஷன், சூரியனோட பொசிஷன், இந்த 3 கிரகங்களோட பொசிஷன் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. குரு சண்டால ராகு கடத்தில் பயணிக்கிறதுனால அது ஒரு நியூட்ரலாக இருக்குது. சனி வக்ரமாயதுனால அதுவும் நியூட்ரலாக இருக்குது. அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்களுக்கு செவ்வாயோட பொசிஷனும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நம்ம பார்க்கணும். என்னென்னா அந்த உபயராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஒரு ஒரு மோசமான டைம் ஆனாலும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் சோர்வடைஞ்சால் கூட டக்குன்னு ஒரு ரிக்கவர் ஆகக்கூடிய தன்மை அந்த ராசிக்கு இருக்குது. ஏன்னா அந்த ராசிக்கு அதிபன் புதன். அது உங்களோட ஒரு சிறப்பான ஒரு அம்சம்தான். ரெண்டாவது இந்த மிதுன ராசிக்கு 2 கூடியவன் சந்திரன் இல்லையா? அந்த 2 கூடியவன் சந்திரன் சொல்லும்போது அந்த மிதுன ராசி கூட ரொம்ப இனிமையாக ஒரு யாரையும் காயப்படுத்தாத பேசக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அது உங்களோட ஒரு சிறப்பான அம்சம் தான் நம்ம சொல்லலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா மிதுன ராசிக்கு 3க்கு அதிபனான சூரியன், அது தைரியத்துக்கூடியவன். அப்போ சூரியனோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தைரியம் வரும். இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பகல் இருக்கிறதோட இரவு தான் அவங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி வரும். பகலோட அவங்களுக்கு இரவு தைரியம் ஜாஸ்தி வரக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா முதல்ல அந்த சனி 8ஆம் அஷ்டமாதிபதி சனியாக இருந்தால் கூட அந்த பாக்யாதிபனும் அவர் தான். அவங்க எந்த ஒரு விஷயத்தில் பயப்பட்டாலும் அந்த பயம் அவங்களுக்கு சாதகமாக ஆகக்கூடிய சூழ்நிலையும் வரும். அதுவும் மிதுன ராசியோட ஒரு சிறப்பம்சம்தான். ரெண்டாவது மிதுன ராசிக்கு பஞ்சமாதிபதியும் 12ஆம் பாவாதிபதியும் சுக்கிரனாய் வருது. அந்த பஞ்சமாதிபதி என்றது புத்தி. அப்போ அவங்களோட புத்தி, அவங்களோட சிந்தனை, அவங்களோட ஆற்றல் தான் அவங்களுக்கு சந்தோஷம், கம்ஃபர்ட்டு, வளர்ச்சி, புத்திசாலித்தனம்லாம் கிடைக்கும். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிகளெல்லாம் பெரிய கல்வியாளர்களாக இருக்கும், படித்தவர்களாக இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட தானாகவே படித்து உயர்ந்து வரக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது. நிறைய நட்போட்ட சேர்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு அந்த மிதுன ராசியோட ஒரு சிறப்பு அம்சமாக நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா குறிப்பாக உபயராசிகள் எல்லாமே அந்த தன்மை உண்டு உபயராசிகளுக்கெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் இயற்கையாகவே. அதான் அவங்களோட மிதுன ராசியோட சிறப்பு தன்மைன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? வணக்கம். அஸ்ட்ரோ வேர்ல்டு நேயர்களுக்கு இது ஜோதிட சம்பந்தமான சில ஆய்வுகளிலும் சில அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த ராசி பலன் சொல்கிறது. இந்த மாத ராசி பலன்களை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணானா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன முயற்சி. ஜோதிடம் என்பது நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு கலை, ஒரு ஆர்ட்டு தான். இதில் சாதக பாதகங்கள் இருக்கும், தவறுகள் நடக்கலாம், எல்லாம் நடக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம லைஃபோடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கடந்து போகுது இந்த மாடர்ன் வேர்ல்டில். நம்ம இப்போ எதை நம்பணும்னு தெரியல, நம்மளோட அனுபவத்தினோட அடிப்படையில் தான் நிறைய விஷயங்கள் கடந்து போகுது. அதனால் இந்த வருந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், உங்களுக்கு ஓகேன்னு தோணுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.